சும்மாவே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துட்டா போதுமே, ட்ரிசில் ஆகிட்டா போதுமே, பிடிக்க முடியுமா? அப்படி சும்மா இருக்க முடியாமல் உங்களோடையும் இந்த இயற்கையோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண கிளம்பி வந்திருக்கிற இடம் தான் ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமம். திறந்திரு சீசே. ஜெர்சி ஜெர்சி சொல்லுதா? ஆமாவா? Currently grow strawberries, blackberries, peaches, pumpkins. We do a corn maze, and we also have Christmas tree. ஸ்ட்ராபெரி தோட்டத்தை நம்ம வந்து அடைந்து விட்டோம். டெம்ப்டிங்கா இருக்கு, சாப்பிட்டுருவோம். Please subscribe to his YouTube channel. We're great. அமெரிக்காவில் டெக்ஸஸில் சான் ஆண்டனியோலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துடும். அவ்வளோ விளைநிலங்கள், அவ்வளோ விளைச்சலிங்க. அதாவது இங்கே ஸ்ட்ராபெரி சீசனில் ஸ்ட்ராபெரி, பீச் சீசனில் பீச், பழங்கள், காய்கறிகள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன். ஸோ ஸ்ட்ராபெரி போய் பறிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே விவசாயங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போய் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி இவங்களுக்கு தண்ணீர் சோர்ஸ்லாம் கிடைக்குது, அண்ட் என்னென்ன மாதிரியான காய்கறிகள் இங்கே விளையுது, அண்ட் என்னென்ன மாதிரியான கால்நடைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேரடியாக போய் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போகலாங்களா? லெட்ஸ் கோ. Where you guys are from? You guys live here? Yes. This is our grandson. Oh, okay. How old is he? He's cute. He's 3. 3. Yeah. What's your name? Tell him your name. What's your name? Harley. Harley. Nice name. Bye. What is your name? Madhavan. Oh, say it again. Madhavan. Madhavan. Oh, you're right. Take care. Bye-bye. You too. Have a good day. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்தில் வந்து இப்போ தான் நுழைஞ்சிருக்கோம். ஸோ இது நுழைஞ்ச இடத்துல ஒரு கோல்ஃப் வில்லேஜ் மாதிரி இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரைவேட் ஏர்போர்ட்டே இருக்குது. நான் அந்த சைட் போகும்போது காமிக்கிறேன். இந்த குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ்லாம் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி லேண்ட் ஆகிட்டு இங்கே வந்து கோல்ஃப்லாம் விளையாடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பாலு தெரியுதுங்களா? ஸோ அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு லேக்கு, ஒரு செக் டேம் மாதிரி. இது கிராமத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயே எப்படி இருக்கு, உள்ளே போக போக இன்னும் பயங்கர பசுமையாக செழிப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். டேம் பக்கத்தில் காமிக்கிட்டுமா? மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. He got it? It got off. Good. Hi. அங்கே கில்லி கெட்டப்பில் கில்லியாக வர்றது நம்ம சுதாகர். பேஸ்பாலா ஆடிட்டு இருக்காங்களா? ஓகே, ஒரு கை போடலாமா? ஸோ சுதாகர் டைம் வந்து 1:30. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இடம் முடிச்சிருவோம். அண்ட் ரெய்னியாக இருக்குது. சுதாகருக்கு வந்து சன்னி இதான் பிடிக்கும். சன்னி. எனக்கு வந்து ரெய்னி அப்படி தானுங்க. ஏன்னா அவருக்கு சன்னி பிடிக்கும், இந்த சன்னி. சரி, ஓகே, அப்படியே கிளம்புவோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் 1:34 இப்போது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராபெரி பழங்கள் பறிச்சுட்டு அதையே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயிற்றில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா வெளியில் போய் ஏதாவது லஞ்ச் சாப்பிடுவோம். லெட்ஸ் கோ. திறந்துடு சீசே, திறந்துடு. என்ன திறக்க மாட்டேங்குது? திறந்துச்சு. கண்ட்ரி சைடில், அதாவது வில்லேஜுக்குள்ளே ஒரு ஏர்போர்ட் இப்போ தான் பார்க்குறேன்.
சின்னதாக இருக்குங்க, ரொம்ப சின்ன ஏர்போர்ட் இருக்குதுன்னு சொன்னால. லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அது ரன்வே மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தது. இத்தனைக்கும் சான் ஆண்டனியோவில் பெரிய ஏர்போர்ட் இருக்குது, பக்கத்தில் ஆஸ்டின் இருக்குது, டாலஸ் இருக்குது. சான் ஆண்டனியோலேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம் தான், லெஸ் தென் 1 hour தான். பட் ஸ்டில் இங்கே ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த ப்ரைவேட் ஜெட் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வரலாம் போல், யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸ்ட்ராபெரி பறிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓப்பன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. மழை வேறு வருது. மோஸ்ட்லி மழை வந்தால் அந்த நம்மளே போய் ஸ்ட்ராபெரி பறிக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, ஒரு மாதிரி சேரு சகதி ஆகிடும்ல. பட் ஸ்டில் ஓப்பன் தான் போட்டிருக்காங்க. ஒரு சில கார் நிற்குது. என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்துருக்கிறது வந்து சண்டே மட்டும் 12 to 5. ஏன்னா வந்து சண்டே மார்னிங் அவங்க சர்ச்சுக்கெலாம் போவாங்க. ஸோ அதனால் வந்து சண்டே ஆஃப் டே, மதியத்துக்கு மேலே தான். மற்ற நாட்கள் எல்லாமே வந்து மண்டேவும் க்ளோஸ்டு, சண்டே ஆஃப் டே, மண்டே க்ளோஸ்டு அண்ட் ஃப்ரைடே க்ளோஸ்டு. மீதி நாட்கள் எல்லாமே 9 to 5. சொல்லு போய் பார்ப்போம். Hey, strawberry picking is open or? Yeah, we're gonna go pick strawberries? Yeah. Okay, follow me over here. So this is your box. It's $2 in the box, $4 a pound for whatever you pick. You'll head at this back door. We're picking in block 1 only. It's labeled, just make sure to stay in there. Okay. $4 a pound, $2 in the box. Pick anything that has like completely red. If it has any white green on it, don't do that. Unripened. Okay. Twist and pull it when you pick, and then don't eat anything out there. It's covered in dirt. Okay. Okay. So whenever you're ready, you'll head back. So you're inside. not supposed to eat there? Yeah, it's very much dirty. So, and we allow people to bring their animals out. So Okay. I don't know if I dressed it. So yeah, whenever you're ready, you'll just head back inside. Right. Thank you so much. Go pick strawberries. Yeah, we are going there. Yeah. Somebody is there to help us? No. So the redder, the better. Okay. You don't want anything pink Okay. or green. Okay. I thought I can ask some questions if somebody's. I'm doing a vlog actually, so I can ask how you guys. I would have been great to have the manager here because you know it's her and her husband. Okay. So the best season for strawberry here is February till March, right? And it can go until June. ஸ்ட்ராபெரிஸ் வந்து இந்த ஃபால் சீசன் முடிஞ்ச உடனே அதனுடைய ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான குளிரும் இருக்கக்கூடாது, அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராபெரி வளர்கிறதுக்கு பெஸ்ட் இந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 21-22 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. We rely on Mother Nature. So first strawberry and then peach and then blackberry, right? No, you guys so it's going to be strawberries, blackberries, and then peaches. Okay. And there's going to be, like they call it the berry trifecta. There's going to be a season where we're going to have all 3 berries. Your name, please? I'm Melissa Montalvan. Melissa. Yes. Nice name. Nice to meet you. Nice to meet you. This is my first time meeting you. I see you all guys all the time. Thank you. I appreciate. Yeah. What's the name of your blog? Way to go. Way to go? Yeah, way to go. Instagram? Same. Or- Instagram and YouTube. Both. Oh, you do YouTube Yeah. and Instagram. Yeah. Okay, cool. I'm gonna have to follow you. Please subscribe to his YouTube channel. So what is the source of water? Where you guys get water? The groundwater or rainwater? Yeah, so we have 3 wells here. Oh, So can I see the well if possible? they're back at my house, so they're a little further back. But yeah, we've got 3 wells. Thankfully, I think one hits water pretty good. So Okay. that's what we, Is it possible to see just the well? they're like up in the pasture, like it's a couple miles back on the property. So ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வில்லேஜ் வீடியோ போட்டிருந்தேங்க, அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ வந்து ஸ்ட்ராபெரி சீசனில் ஸ்ட்ராபெரி பீச் எல்லாமே முடிஞ்சிருந்தது. அப்போ வந்து பூசணிக்காய் அந்த மாதிரி தான் அதை போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து பெருசாக க்ரோ ஆகலை. இப்போ வந்து தெரியுதுங்களா, ஸ்ட்ராபெரி ஆல்ரெடி மக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தாங்க இருக்கும் ஸ்ட்ராபெரி.
இந்த ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்களா? ஐ மீன் இப்படி தான் விளையிற இடம் இருக்கும். ஓகே, களத்தில் இறங்குவோமா? சுதாகர், ரெட்டாக இருக்கா? கொஞ்சம் கலராக இருக்கு. இது கொஞ்சம் ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கு. இங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. ஐ மீன் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங்கோட அந்த என்னது சுவாரஸ்யமே இங்கே பிக் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அலோவுட். ஆக்சுவலாக சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட முடியுமோ இங்கே சாப்பிட்டுக்கலாம். பட் இதில் எவ்வளோ கொண்டு போகிறோமோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு பவுண்டுக்கு வந்து $4 ஏதோ சொன்னாங்க. இந்த பாக்ஸினுடைய விலை $2. இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வச்சு அடுத்த வருஷத்துக்கு கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது எடுத்துகிட்டு போகிற அந்த $4 சொன்னாங்களா, அது மட்டும் பே பண்ணால் போதும். ஏன் சாப்பிட வேணான்னு சொன்னாங்கன்னா, இப்போ மழை பெஞ்சதுனால அந்த மண்ணாக இருக்குது, அதனால் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்து வேணா அங்கே வாஷ் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பட் நமக்கு வேறு வழி இல்லை, டெம்ப்டிங்காக இருக்குது, சாப்பிட்ருவோம். நம்ம பறிச்சது கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கு. ஸ்பெஷலி அந்த எட்ஜ் இங்க வர புளிப்பா இருக்கு. இங்க நல்லா இருக்கு பழுத்த இடம். இது ஓகே. ஓகே, அப்படியே ஒரு ரவுண்ட் உள்ள போயிட்டு வருவோம் வாங்க. இது என்ன மாதிரியான விவசாயம் சுதாகர்? சிறுநீர், சொட்டு நீரா? ஓகே, சொட்டு நீர் எங்க தண்ணி எங்க வருதுங்க? சொட்டு நீர் சப்ளை அடியில் இருக்குமா? எட்ஜில் பார்த்தா தெரியும்ல. இங்க போது பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஒரு டியூப் போட்டிருக்கிறாங்க, பெரிய பைப்பு. இடையில அப்படியே லிங்க் பண்ணியிருக்காங்க. இது லிங்க் பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல புதைச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அந்த பேப்பர் பேர் என்னன்னு தெரியல, அது பிளாஸ்டிக் கவர்னு சொல்லக்கூடாது, வேறு ஏதாவது பேர் இருக்கும். அதுக்குள்ளே போகிற மாதிரி பைப் புதைச்சிருக்காங்க. ஸோ தட் அது வந்து அந்த ஈரத்தன்மை, பைப்லேருந்து போகிற தண்ணியினுடைய ஈரத்தன்மையை அதை ரீட்டைன் பண்ணிக்குது. கிராமத்துக்கு வந்தாவே ஒரு குஷி தான் இல்லைங்க, அது ஒரு சந்தோஷம்தான் இல்லை? அதாவது என்னது, கிராமங்கள் இல்லையடி பாப்பா அது நரகமடி பாப்பா அப்படின்னு யாருங்க பாரதியார் சொல்லியிருக்காரா? மாதவனார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறீங்களா? அது ஜாதிகள் இல்லையடி பாப்பாவா? ஓகே, அப்படியே வச்சுக்கலாம்ல. கிராமங்கள் இல்லைன்னா அது நரகம் தானே அந்த இடம். மேலாக்க பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டாக இருக்குது, அப்படியே பின்பக்கம் திருப்புனா க்ரீனாக இருக்குது. ஸோ இது சாப்பிட்டா கசப்பாக இருக்கும், கசப்பில் அந்த புளிப்பாக இருக்கும். ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற இந்த பெயர் ஸ்ட்ரூ அதிலிருந்து மருவி வந்திருக்கலாம். அதாவது இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் அந்த தாவரத்தை விட்டு விலகி வெளியில தானே தொங்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ராபெரியில இருந்து ஸ்ட்ராபெரியா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம், வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க இந்த கல்டிவேஷன்ல, ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல. ஸோ அதனால வந்து இது ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதனுடைய அறிவியல் பெயர், குடும்ப பெயர், அதாவது ஜீனஸ் நேம், அது ஃப்ரகாரியா. ஃப்ரகாரியா அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட். ஃப்ரகாரியா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஃப்ராக்ரண்ட், ஃப்ராக்ரன்ஸ், அந்த வாசனை, அந்த ஸ்ட்ராபெரியினுடைய வாசனை, அதனால வந்து இந்த பெயர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ ஃப்ரகாரியாக்குள்ளவே நிறைய வகைகள் இருக்குது ஸ்ட்ராபெரி. அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் ஃப்ரகாரியா வெஸ்கா, அதாவது வைல்டு ஸ்ட்ராபெரி. இப்போ நம்ம கல்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, பயன்படுத்திட்டு இருக்கிற ஸ்ட்ராபெரி எல்லாமே ஃப்ரகாரியா எக்ஸ் அனனசா. ஸ்ட்ராபெரி அந்த காலத்திலிருந்தே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. 1300களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. குறிப்பா ரோமன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் தான் வந்து ஸ்ட்ராபெரி அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்துல, அதனுடைய மருத்துவ குணங்களுக்காக. அதெல்லாம் வைல்டு ஸ்ட்ராபெரி, காட்டுல விளையிறது. ஆக்சுவலா ஸ்ட்ராபெரியினுடைய கலர் இப்ப பாக்குற இந்த சிவப்பே கிடையாதான், வெள்ளை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எல்லோவா இருக்குமா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நிறைய கிராஸ் எல்லாம் பண்ணி உருவாக்குன ஸ்ட்ராபெரிஸ். ஸோ இந்த ஃபார்ம் வச்சு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறையை வந்து முதலா பிரான்ஸ்ல தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க.
ஸ்ட்ராபெரி வந்து ரொம்பவே சென்சிட்டிவான டெலிகேட்டான ஒரு பழம், ஒரு தாவரம். அதிகமான குளிரும் இருக்கக்கூடாது, அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது. ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 20-22 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் குளிருக்கு மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சாயில் வந்து இன்சுலேட் பண்ணிடும் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரோ கவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெயிலுக்கு சன் கிளாஸ் மாதிரி ஷேட் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் சன்க்குமே இந்த முல்ச்சிங் வந்து ரெண்டுமே, அதாவது எக்ஸ்ட்ரீம் வெயிலுக்கும் பயன்படுத்துவாங்க, எக்ஸ்ட்ரீம் குளிருக்கும் பயன்படுத்துவாங்க. அந்த சாயிலுடைய ஈரப்பதத்தை ஒரே நிலையா வச்சுக்கிறதுக்காக. டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது பழுத்த பழம் மறு பெரியாருக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு தானே. இந்த சைடு நிறைய பழுத்துருக்குங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்தது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ராபெரி பழம் மட்டும்தான் தென்படும் வெளியே. இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம போனதில்லை, நானும் போனதில்லை. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சுங்க தெரியுதுங்களா. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். அது பிளாக்பெரிக்கு அப்புறமா பீச். இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. எனக்குன்னே பழுத்திருக்கு அந்த பழம், உங்களுக்கு இல்லை அது. பாம்பு இருக்குங்க, ஜாக்கிரதை. எங்க சிரிக்கிறீங்க, நாங்க பார்க்காத பாம்பா அப்படிங்கிறீங்களா? அவ்வளோதாங்க, 2024 ஸ்ட்ராபெரி பிக்கிங் முடிஞ்சது. நமக்கு முடிஞ்சது. பட் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். ஏப்ரல், மே டெக்ஸாஸில் வந்து பீக் ஸ்ட்ராபெரிக்கு. அண்ட் இங்கே இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 நம்பர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், 3 ரோ மாதிரி, 1 2 3. ஸோ இந்த நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ மண்டே ஃப்ரைடே லீவ் விட்டுறாங்க, யாரையும் பிக் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. டியூஸ்டே நம்பர் 1, வெட்னஸ்டே நம்பர் 2, தேர்ஸ்டே நம்பர் 3, இந்த மாதிரி ரொட்டேஷனில் மாற்றி மாற்றி விடுவாங்களாம். ஸோ தட் அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் டைம் கொடுக்கறதுக்காக. டிராக்டர்னாங்க, அது 1800 வாங்கின டிராக்டர் மாதிரி இருக்கு அந்த காலத்து. நீங்க பாருங்க, பிளாக்பெரிஸ் சொன்னாங்கல்ல. ஸோ இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடியே பிளாக்பெரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா, அது ஓவர்லேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தனியாக இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக இவங்க ஸ்ட்ராபெரி வந்து அந்த பெஸ்டிசைடு இதெல்லாம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் பிளாக்பெரி வந்து பெருசாக கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல், அது ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப டெலிகேட்டில், பிளாக்பெரி வந்து ஓரளவுக்கு அது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லலாம், ஆர்கானிக் முறையில் வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா பிளாக்பெரி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை வந்து பார்ப்போம், அதுவும் நம்ம பிக் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஏங்க இதுக்குள்ளா போட்டீங்க, குளிர்தா? கட்டிங் சரியில்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கேன். நிறைய எடுத்துட்டாங்க, வசீகரா விஜய் மாதிரி இருக்கு. நீங்க மணல் மாதிரி இருக்கு, ஆமா. அது ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, பாலாறு மண், பாலா போயிடுச்சிங்க அது மண். இதுல எப்படிங்க ஸ்ட்ராபெரி வருது? மண் ஆன் டாப் ஆஃப் தட் இது மேல வந்து போட்டிருக்காங்களா பாருங்க. ஓகே, பட் சைடில் மட்டும் எப்படி இந்த மண் வருது தெரியுதுங்களா? இது ஒட்டி அப்படியே வேற மாதிரி இருக்கு. இதுவும் கலர்னா வித்தியாசமா இருக்குங்க. மண் ஒரு மாதிரி மணல் மாதிரியும் இருக்கு, அங்கெல்லாம் கொஞ்சம் செம்மண் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க, அந்த மண், இங்க இருக்கிற மண்ணுக்கும் அதுக்கும் வித்தியாசம். என்ன மண்ணுங்க தெரியுதா? அது வண்டல் மண்ணா என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குங்க மண்ணு. ஓகேங்க, கிளம்புவோமா? இது என்ன செல்ஃபோன் டவரா? செல்ஃபோன் டவர் தானே. ஏதோ மீட்டர் மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க ரீடிங் எடுக்கிறதுக்கு, என்னன்னு தெரியல. சரி கிளம்புவாங்க. எங்கள் ஓனர் ஓரமாக நிற்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு எதாவது தெரிஞ்சுப்போம். This is family land. We've been I married in, so my husband is part of
the main family. They've been here since the 1800s. And right now we currently grow strawberries, blackberries, peaches, pumpkins. We do a corn maze, and we also have Christmas trees. So it depends on the season. Yes. Yeah, we start usually late March, beginning of April with strawberries, and then we finish our year with the Christmas tree. Do you use any pesticide or how protect from the insects and Yes. what you do? We do have to use pesticides when we have to. We don't do it just because we want to. Okay. It's only when our crops are threatened. And this is our livelihood, so we have to do what we have to do to prevent major damage. But Do you call this as organic, or what's the difference between organic and organic is when they do not use any like labeled type of chemicals. Now, we are not organic by any means. Now, we do try to do other things like with our blackberries and stuff. We'll use diatomaceous earth, which that's an organic form. All right, thank you so much. Yeah. Appreciate. Yeah, absolutely. Oh, sure. Thank you. Thank you. அண்ட் இந்த ஃபேமிலி கேட்டிங்களா 1800 அந்த சமயத்துல இருந்து இந்த இடம் இந்த லேண்ட் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களா. இவங்க கிட்ட இருக்கு ஒரு சுமார் எவ்வளோ 225 வருஷங்களா 225 வருஷமா இந்த இடத்துல இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். அவங்க தலைமுறையாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழங்கள் காய்கறிகள் இதை விளைவித்து இங்கேயே வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குங்க? ரிவ்யூ சொல்லுங்க. டேஸ்டாக இருக்கா? கசப்பு தெரியலையா? ஓகே, ஸ்ட்ராபெரி பேக்கிங் முடிஞ்சதுங்க. பட் இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். தெரியுதா? அவ்வளோதான் எடுத்திருக்கோம். ஒரு பவுண்டா இல்லை, ½ பவுண்டுக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பிகினிங்கில் வந்து கொஞ்சம் அந்த பச்சையாக தான் இருக்கும். பெருசாக அந்த சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அந்த புளிப்பு தன்மையோடு தான் இருக்கும். போக போக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, போக தான் வந்து ஏன்னா குருவி நிறையா சுற்றிட்டு இருக்குது. எதுவும் போட்டுறக்கூடாது இதில். ஓகே, ஏதோ வந்து விழுந்து மாறுறது. ஓகே, போக தான் வந்து நல்லாயிருக்குங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து மார்ச் 17, மார்ச் 24 அண்ட் மார்ச் எண்டுலலாம் வந்தோம் அப்படின்னா அந்த குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே சான் ஆண்டனியோ, ஆஸ்டின் இந்த பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்ச் 24 அண்ட் அந்த வீக் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங் ட்ரை பண்ணலாம். இங்கே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆன்டிக் ட்ரக் 200 வருஷமா ஓடிட்டு இருக்கிற ட்ரக் இது. அப்படிங்களாங்க? 200 வருஷமா ஓடிட்டு இருக்கிற ட்ரக்கா? இங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போமா? ஹாய். நல்லா இருக்குங்க. Leroy's. பாருங்க. We have everything available here. எல்லாமே அவைலபிளா இங்க. நிறைய பார்த்துருக்கேன். புல்டு போர்க்னா அப்படி இழுப்பாங்களா? போர்க்கை வச்சு அப்படி இழுத்து சாப்பிடணும். என்ன சாப்டு பீஃபு, புல்டு போர்க்கு, பெப்பர் டர்க்கி பிரெஸ்ட்டு, வெல் பர்கரு, சிக்கன் குஜாலா, குவாஹிலோ. நீங்கள் என்னங்க சாப்பிட போகிறீங்க? நான் வந்து மஸ்கிட்டோ என்னடா சொல்கிறீங்க? ஸ்மோக்ட் அண்ட் ஃபினிஷ்ட் ஓவர் அண்ட் ஓப்பன் ஃப்ளேம் வித் குஜாலா பெப்பர் பேஸ்ட் தடவி ஸ்பானிஷ் ரைஸ் ஊற்றி கொடுப்பாங்களாம். அசாருதீன் சீஸ். கேளுங்க, வெஜ்ஜு ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. அது கிட்ஸ் மீலில் தான் வெஜ்ஜு இருக்கு. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு இல்லைங்க? தோட்டத்தை ஒட்டி அப்படியே. ஆக்சுவலாக வந்து இங்கே வெஜிடேரியன் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன்ஸு பெருசாக இல்லை. அதனால் வந்து வேறு எங்கேயாவது பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு கெட்டி சட்னி மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. பரவாயில்லையா? Hey, we are done. That's it. Yeah, I mean,
Usually, this is the earliest we've ever been open Okay, for strawberry season. Usually, you know, we've been having hot weather. Probably it'll come later. So, yes. In I mean, April. strawberries will be May until June. This is sample, right? What is this? Peach cider. Peach cider. Peach cider. சூப்பராக இருக்குங்க. சாம்பிள்லாம் ஒன்று தானாம்மா? நான் சுதாகர் உங்கள் பங்கையும் நான் குடிச்சிக்கிறேன். நல்லா இருக்கு. We can taste this also, right? Yeah. This one? Oh. Yeah. Chips biscuit. சுதாகர் லஞ்ச் முடிஞ்சதுங்க இங்கேயே நமக்கு. டொமேட்டோ சல்சா. சூப்பர். அந்த அலப்பினோஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு டொமேட்டோவில் மிக்ஸ் பண்ணி புளிப்பா அட்டகாசமாக இருக்கு. ஃபிக் ப்ரிசர்வ்ஸ், அத்திப்பழம். Let's try blackberry. பசி முடிஞ்சது போச்சு எனக்கு. நீங்கள் 2 கிலோ சாப்பிட்டு வாங்க. நிறைய அந்த சிரப்பு, இந்த சாஸ் மாதிரி, சல்சா மாதிரி, நம்ம ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி வந்து இந்த பிரெட்டுக்கு தொட்டுக்கிறதுக்காக இதெல்லாம் ஜாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா சுதா? தேனு சுதாகர் வெஜிடேரியன் நினைச்சா கேப்ல கெடா வெட்டுறீங்களே தவிர. ஓகே, நாங்கள் மெலினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களா? மெலினா ரைட்? யூஆர் மெலிசா. ஓகே, சாரி. No, you're good. ஆமா. Oh, wait, 2 with the 2. Yeah. Okay. Oh, look, you're Madhavan. Yeah. Yeah. Nice. You gonna follow me? Yeah. Thank you. Okay. All right. Bye. Bye-bye. ஓகேங்க, அப்படியே கிளம்புவோம். டைம் இப்போ வந்து 3:15. போகிற வழியில் என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு 7 மணி வரைக்கும் சன் இருக்கும். சன் இருக்கிற வரைக்கும் அண்ட் வெதர் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதை போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ண இடத்துல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி வந்துட்டோங்க. இது வந்து ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமம்னு சொன்னால நான் இந்த இடம் போகும்போது காமிக்கிறேன். இது கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு டவுனு, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் பாருங்கள். பட் இப்போ வந்து ஜஸ்ட் vlogging. Welcome to Fredericksburg. Thank you. ஓகே, இப்படி தான் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, நம்ம வந்து சாப்பிட போகலாம். நிறையா வந்து அந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு, அந்த கிரில்லு, அப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இருந்தது. பட் போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட்டு. இப்போ டைம் வந்து 4. நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு பார்த்து வச்சுருக்கோம், ஒரு டைரி ஃபார்ம் மாதிரி. ஸோ அதுக்கு போகணும் அப்படின்னா நம்ம உடனே கிளம்பணும். அது இங்கேருந்து ஒரு 15-20 மினிட்ஸுக்கு மேலே ஆகிடும். சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது மில்க் ஷேக்கு அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்டி முன்னாடி நிறுத்தியிருக்கேன். ஸோ போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? லெட்ஸ் கோ. This one, number 4. I think number 4, right? McCrispy. Do you want that? What is this? So that's McCrispy. It's a chicken burger basically. It comes with. Yeah, that's fine. That's So enough. that's all? Yeah, that's all. Okay, 3 of you. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இது என்ன ஷேக்குங்க? இது நல்லா க்ரீம் போட்டு பயங்கரமாக இருக்கே பார்க்கவே. வெனிலா மில்க் ஷேக் அண்ட் ஃப்ரைஸு.
வெனிலா மில்க் ஷேக் $4, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு $2.5. நான் வந்து ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஹாட் அண்ட் ஸ்பைசி மெக் சிக்கனு, அது வந்து $3. ஒரு ஸ்பைசி சிக்கன் பேட்டி, கொஞ்சம் மைனீஸா. குயிக்காக சாப்பிட்டு கிளம்புவான். மெக்டீல் என்ன ரிவ்யூ சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் சேம் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி தான். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து போகிற இடம் வந்து ஹேட் அண்ட் ஹார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். 26 minutes காமிக்குது, 18 miles. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டவுன் உள்ள அப்படியே கார் விடுறேன். அந்த டவுனில் வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து பில்டிங்ஸு, ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே டுவர்ட்ஸ் அந்த ஹேட் அண்ட் ஹார்ட் ஃபார்ம் நோக்கி ஃபைன் செய்யும். லெட்ஸ் கோ. தெரியுதுங்களா, ஒரு வில்லேஜுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குட்டி டவுனு. அதிகபட்சமாக ஒரு அடுக்கு இல்லை 2 அடுக்கில் தான் இருக்குது கட்டிடங்கள். ஆனால் அந்த கட்டிடங்களும் அந்த கான்க்ரீட் அந்த மாதிரியான கட்டிடங்கள் மாதிரி இல்லாமல் அந்த கல் வச்சு ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப பழங்காலத்து கட்டிடங்கள் மாதிரி பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அகண்ட சாலைகள், அந்த சைடில் ஃபுல்லாக மக்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க, அண்ட் நிறைய கடைகள். இந்த இடம் நைட்டில் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும்ல, டிம் லைட்ஸோட. வேணும்னா சொல்லுங்கள், ஒரு ரவுண்டு வருவோம் நைட்டில். ஸோ ஒரு நாள் நைட் வந்து இங்கே டின்னர் சாப்பிட்டு போவோம். ஆக்சுவலாக அந்த கவ் ஃபார்ம், அந்த டைரி ஃபார்ம் போகலான்னு போயிட்டு இருந்தோம். பட் போகிற வழியில் இந்த மாதிரி தெரியுதுங்களா, பிரிட்டிஷ் பேலஸ் மாதிரி ஒரு இடம் இருந்தது. இது வந்து ப்ரூவரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஏரியாவில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, வைனரி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. வாங்க வைன் டேஸ்ட் பண்ணுங்க, வாங்க வைன் டேஸ்ட் பண்ணுங்கன்னு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஸ்ட்ராபெரி பிக் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து இந்த சைடு அந்த ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் அந்த டவுன் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் வைனரி அண்ட் நீங்கள் வைன் காய்ச்சுறாங்க. ஸோ அதை நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், பிடிக்கலன்னா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ப்ரூவரியில் வந்து இங்கேயும் காய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் டைமிங்கு. ஆல்ஸ்டட் ப்ரூவரி. இதுதான் இங்கே ஃபேமஸான சரக்குங்களா, ஐரிஷ் ரெட்டு $9. So you said Thursday and Friday you have tour, right? Yes. What time? Any timing? At 4 o'clock. 4 o'clock. Yes. Just one tour? One tour. Yes. How much it costs for the tour? Free. Free. Okay. So if you come on a Thursday, you can take advantage of all of that. Okay. That at that time, yeah, we have like 12 different beers that we sell retail now. 12 வகையான பேர் இருக்காங்க. டாப்ல ஃப்ரெஷ்ஷா அங்க இருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களா, கார்பரேஷன் தண்ணி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஓகே, நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அதாங்க சொன்னார்ல, இங்கே குடிமகன்கள் இங்கே சான் ஆண்டனியோ பக்கத்தில், ஆஸ்டின் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா ஹாப்பி ஹவர் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த டூர் பண்ணலாம் நீங்கள், அந்த உள்ள காய்ச்சல் இடங்கள். அந்த டூரினுடைய முடிவில் ஃப்ரீ பியரும் கொடுக்குறாங்களாம். ஸோ வியாழக்கிழமை வந்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பி ஹவரையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ டூர் அண்ட் ஃப்ரீ பியரும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாராய கடைக்கு பாய் சொல்லிடுங்க. லெட்ஸ் டிரைவ் டுவர்ட்ஸ் த மாட்டுப்பண்ணை.
என்னங்க இவ்வளோ மாடுகள் இருக்குது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக மாடுகள் தெரியுதுங்களா? ஆக்சுவலாக ஹேட் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் நோக்கி தான் வந்தோம். இப்போ அட்ரஸ் போட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் காமிக்குது. பட் அது திரும்பின இடத்துலயே ஃபுல்லாக இங்கே வந்து கூட்டமாக ஒரு 100கணக்கான மாடுகள் அண்ட் ஆடுகள்லாம் இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. பாருங்க, தெரியுதுங்களா ஆடு? என்ன ஆடு சுதாகிறது? ஜோத்பூர் ஆடுகளா? ஜோத்பூர் ஆடு பார்த்துருக்கீங்களா? ஜோத்பூர் ஆடு இல்லைல்ல, நாய் அப்படிங்கிறீங்களா? ஆடு, கொஞ்சம் ஆடு. கேமராவை போட்டுற போது ஸோ தண்ணி வந்து அப்படியே ஸ்பில் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அங்கே நான் கூட மழை தண்ணி வருது அப்படின்னு நினச்சேன். அந்த இடத்துல தண்ணி அப்படியே வச்சிருக்காங்க ஆட்டுக்கு. ஆனால் யாருமே இல்லை. ஏதாவது கேட்கலாம், என்ன தீனி போடுறீங்க, இதெல்லாம் என்ன ஆடு? நம்ம ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கு. ஆனால் கொம்பு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. கேட்கறதுக்கு கூட யாரும் ஆளுங்க இல்லை. நம்ம பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது போல. நம்ம வந்த உடனே நம்ம ஏதாவது பேச்சு கொடுப்போம்னு வந்து பார்த்துட்டு இருக்குதுங்க. எல்லா ஆட்டுக்காதுலையும் அந்த டேக் அடிச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே ஏதோ ஒரு எல்லாமே நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க. வச்சுருந்தாங்கன்னா எல்லாம் 100கணக்கான ஏக்கர், 100 ஏக்கரா 1000 ஏக்கரா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரே ஒரு வேலி தான். ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஒரு கேட் வச்சுருக்காங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இது யாரோ ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக மாடுங்க. மாடுங்க அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மள தான் நோட்ட விடுது பாருங்க. அங்கே இருக்கிற அத்தனை மாடுகளும் மோஸ்ட்லி இங்கே தான் பார்த்துட்டு இருக்குது. பாருங்க, ரோடு கல்லுலேயே போட்டிருக்கிறாங்க மாதிரி இருக்கு. மேபி அந்த கிரிப்காக, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. பாய் ஆடு, மீண்டும் சந்திப்போம். ஓகேங்க, நம்ம போட்ட அட்ரஸ்க்கு வந்து இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் இருக்கு. போய் பார்ப்போம் அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மான் பாருங்களேன், அங்கே ஒரு வீடு இருக்குது, அவங்களோட தான் இருக்கும், அந்த பண்ணையை சேர்ந்ததாக இருக்கும். நம்ம வந்த உடனே ஓடி வருது. பொதுவாக மான் பயந்து ஓடும். யாருமே இல்லை, நீங்களாவது வந்திருக்கீங்களாடா அப்படின்னு பேச வருதுன்னு நினைக்கிறேன்.
இதெல்லாம் சண்பகம் கிடையாது, இதெல்லாம் ஜெர்சி. ஹாய் 46, 36, 47. என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஆமா, இங்க என்ன சொல்லுது? ஜெர்சி ஜெர்சி சொல்லுதா? ஆமாவா? என்னங்க எப்படி இருந்தது ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்து பயணம்? ஆக்சுவலாக அந்த ஒரு அட்ரஸ் போட்டு வந்தேன்ல, ஹார்ட் ஃபார்மு, அங்கே வந்து இந்த மாதிரி மாட்டு பண்ணை, அப்புறம் பால், முட்டை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அந்த அட்ரஸ் ஃபாலோ பண்ணி போனால் அங்கே எதுவுமே எங்கள் வீடு மாதிரி பண்ணை மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே வந்து இந்த மாதிரி பின்னாடி பாருங்கள், அங்கங்கே மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குதா, இந்த மாதிரி தான் இருக்குது. கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. இங்கே பாருங்களேன் இந்த ஏரியாவை, தெரியுதா? இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷமாக நிற்கிறோம். ஒரு காரு, ஒரு பைக்கு, லாரி, ட்ரக்கு எதுவுமே இல்லை. நம்ம கார் மட்டும்தான் இங்கே நின்றுட்டுருக்கு. என்னங்க 4-5 பாகுபலி மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு, தெரியுதா? டெக்ஸஸ் மாடுகள், கொம்பு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. இன்னும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கார் மட்டும்தான் அங்கே நிற்குது, யாருமே இல்லை. அண்டு மெயில் பாக்ஸ் இருக்குது. யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி, யாருமே இல்லாத ஏரியாவுக்கு யாருக்குடா மெயில் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெரியுதுங்களா? இதெல்லாம் மெயில் பாக்ஸு, அட்ரஸ்ஸு. இங்கே இந்த அட்ரஸ் இது ஏதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அதற்கான மெயில் பாக்ஸு. அவங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்ததுன்னா இதுக்குள்ளே போட்டு போவாங்க போஸ்ட்மேன். சிலது வந்து இந்த மாதிரி இப்படி வெளியில் வந்து ஃபார்மு, உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர் எங்கேயாவது ரோடு இருக்கும், ஒரு கேட் இருக்கும். உள்ளே அதில் போனோம் அப்படின்னா அந்த மலை மேலே ஏதாவது ஒரு பண்ணை வீடு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே தங்கியிருப்பாங்க ஆளுங்க. அதற்கான அட்ரஸ் தான், அதற்கான மெயில் பாக்ஸு இங்கே வச்சுருப்பாங்க. இப்போதான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போதான் ஒரு கார் வருது அங்கே. சரிங்க, இந்த வீடியோ இப்படியே முடிச்சிக்கலாமா? அதான் ஒரு மாட்டு பண்ணை, பால் பண்ணை காமிச்சிட்டு முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் யாருமே ஆள் கண்ணில் பட மாட்டேங்கிறாங்க. பட் நான் மறுபடியும் இன்னொரு நாள் விசாரிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு டைரி ஃபார்ம் மாதிரி இடத்துக்கு வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன். இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக மேலே ஏரியல் வியூவாவது காமிக்கணும்னு நினச்சேன். அந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப நல்லா இருந்தது, மலைகள், பள்ளங்கள் ரொம்ப க்ரீனாக இருந்தது. பட் தெரியுதா, ட்ரிசில் ஆகுது. ட்ரோன் விட்டோம் அப்படின்னா திரும்பி வராது, பேட்டரியெல்லாம் நனைஞ்சிரும் மழையில். அதனால் பெருசாக ட்ரோன் ஷாட்ஸும் உங்களுக்கு எடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயங்க, இங்கே சிக்னல் கூட பெருசாக இல்லை, ரொம்ப ரிமோட்டாக வந்துட்டோம். கார் ஜிபிஎஸ் வச்சு தான் நம்ம வந்து மேப் போட்டு போயிட்டுருக்கோம். பட் இந்த இடத்துலையுமே வந்து ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு குண்டு இல்லை, ஒரு குழி இல்லை. கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த விசிபிலிட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நைட்டு எந்த மாதிரி டைம்லையும் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரோடு இருக்குது, ரோடு போட்டு வச்சுருக்காங்க. சூப்பர் ஆக்சுவலாக. சரிங்க, ஓகே. மழை கொஞ்சம் ஹெவி ஆகுது. நான் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். Way to go.